எதுக்கு ஆசையிலே குழந்தை ஆசையோட உங்ககிட்ட ஓடி வந்தா? ஆனா நீ எதுக்கு ஆத்திரத்துல ருதாசீனம் பண்ணிட்ட? சென்னை கொலைகாரம் சொல்றியே, இப்ப நீ செஞ்ச காரியம் என்ன பேர்? என்ன பாருமா, ஆண்டி பாருமா. I'm very sorry. Shobha, ஆண்டி பாருமா. Shobha, ஆண்டி பாருமா. ஆண்டி, என்னை விட்டு போக மாட்டீங்களே? போக மாட்டேமா. ப்ராமிஸா? ப்ராமிஸ். பொண்ணை விட்டு மாத்திரம் இல்ல, இந்த வீட்டை விட்டு நான் போவே மாட்டேன். என்னமோ தெரியலமா, பொண்ணை பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியாது. இனி எந்த காரணத்தை கொண்டும் பொண்ணை விட்டு நான் போக மாட்டேன். தூங்குமா, ஆண்டி மடியிலே பட்டு தூங்க. சீதா இருக்காங்களா? மூர்த்தி பேசுறேன். மூர்த்தி, how are you? Thank God. I'm fine. சீதாவோட பேசணுமா? 1 minute. இதா என்ன? Call from police station. ஹலோ மிஸ் சீதா, நீங்க கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வரணுமே. சாரி இன்ஸ்பெக்டர், அது நான் இப்ப இருக்கிற மனநிலையில கொலைகாரனை நிச்சயமா என்னால் அடையாளம் காட்ட முடியாது. நான் சொல்றது கேளுங்க, இந்த கேஸ் விஷயமா என்ன இனிமே அங்க கூப்பிடாதீங்க. எனக்கு இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஐயோ, ஐ எம் வெரி சாரி. அந்த பொண்ணை என்னால புரிஞ்சுக்கவே முடியல சார். சில சமயம் இந்த கேஸ்ல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறா, சில சமயம் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறா. அப்படின்னா நான் சந்தேகப்பட்டது கரெக்டா போச்சு சார். ஒருவேளை இந்த கொலை ஏன் சீதாவே செஞ்சிருக்க கூடாது? இம்பாசிபிள் சார். கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணி பாருங்க. கொலை செய்யப்பட்ட சந்துரு சீதாவை ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரே கம்பார்ட்மெண்ட்ல டிராவல் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு டிடி கிட்ட போய் வேற சீட் கொடு அப்படின்னு கேட்டிருக்கு. அவரும் இல்லைன்னு சொல்லிருக்கிறார். ஒருவேளை சந்துரு அவளை கற்பழிக்க முயற்சி பண்ணிருக்கலாம், அதனால அவனை கொண்டு இருக்கலாம். போலீசுடைய கவனத்தை திருப்புறதுக்காகவே நான் கொலைகாரனை அடையாளம் காட்டுறேன்னு அவ சொல்லிருக்கலாம். நாம அவளை அடிக்கடி சாட்சி சொல்ல கூப்பிட்டதும் தப்பிச்சுக்க பாக்குறா. ஏன் அப்படி நடந்திருக்க கூடாது? Why don't you think on those lines? முதல்ல சீதாவுடைய கைரேகை கொண்டு வாங்க, எல்லா உண்மைகளும் வெட்ட வெளிச்சமாக. சட்டை போட்டுக்கமா, பிஸ்கட் சாப்பிடுமா, தலைய வாரிக்கமா, ஸ்கூலுக்கு போலாமா, சாக்கு போட்டுக்கமா, போட்டுக்கமா. நிறுத்தடா, மில்க் ஹோட்டல் எலும்புக்கு 4 நாய் அடிச்சிட்ட மாதிரி. ஏடா லோ 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 கொண்டடா சீப்பா. இப்ப கவனி. அப்பா நான் சீவரேம்மா. ஐயோ உள்ளே இது டாடி கிட்ட சொல்லவா? நீ தெய்வம்மா. கொண்டடா இத போட்டுக்க. நீங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், ஆண்டி சொன்னதான் கேட்பேன். ஆமளே என்ன இங்க ரகல? போங்கடா போங்கடா. ஆமா பாப்பா, எல்லாம் ஆண்டி கையால தான் செஞ்சுக்குவேன்னு சமத்தா அடம் பிடிக்குதுங்க. சிச்சோ சோபா, நீ இன்னும் ஃப்ராக் போட்டுக்கல, ஷூ போட்டுக்கல, தலை வாரிக்கல, ஸ்கூல் போக வேண்டாம்? ஆண்டி, நீங்க தான் எனக்கு எல்லாம் பண்ணி விடணும், அப்பதான் நான் ஸ்கூலுக்கு போவேன். சரி, நானே செஞ்சு விடுறேன். அந்த ரூம் எடுத்து வாங்க. குழந்தை என்ன? இல்ல குழந்தைன்னு. அதுவன் நம்ம சோபாவும் சீதாவும் ரொம்ப சிநேகிதமாயிட்டாங்கல்ல? ஆமா சார். உனக்கு ஆன்டி வேணுமா மம்மி வேணுமான்னு கேட்டா மம்மி வேண்டாம் ஆன்டி தான் வேணும்னு சொல்லு சார். இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டா டாடி வேண்டாம் ஆன்டி தான் வேணும்னு சொன்னாலும் சொல்லு. வாங்க ஆண்டி வாங்க. சோபா, நான் இங்கெல்லாம் வரலாமா? நான் ஒரு புது இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போறேன். ஆமா,
இவ்வளவு நாள் நான் இந்த வீட்டுல இருந்திருக்கிறேனே, இந்த இடத்துல நீ ஏன் என்ன கூட்டிட்டு வரல? ஆண்டி இதான் எங்க மம்மி போட்டோ. உங்க அம்மா ரொம்ப அழகா இருக்காங்க. இது எங்க மம்மியோட புடவை. இத உடுத்துனீங்கன்னா அழகா இருப்பீங்க. இப்ப வேண்டாம், இந்த மாசம் சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் இதே மாதிரி புடவை வாங்கி ஆண்டி கட்டிக்கிறேன். இப்பவே இந்த புடவையை கட்டிக்கணும். இந்த பாருமா, மம்மி புடவை ஆண்டி கட்டிக்கிறது தப்பு. தப்பில்ல, கட்டிக்கங்க. சீதாமா, குழந்தைக்காக நாம எதையும் செய்யலாம், தப்பு இல்ல. மேலும் தாய பிரிஞ்சிருக்கிற இந்த குழந்தை உன்னை தன்னோட தாய் ஸ்தானத்துல வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுது. அத ஆசையை நிறைவேற்றுறதாமா முறை. கட்டிக்கம்மா. சோபா கண்ணு, நீ போய் உன் ரூம்ல இரு, ஆண்டி புடவை மாத்திட்டு வரேன். வா வா வா, ஓடியா.